இன்னைக்கு டாபிக் பண்டைய தமிழகமும் அகழ்வாய்விடமும். வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரி முனைக்கு தெற்கே உள்ள இந்து மாக்கடல் பகுதி ஒரு பெரும் நிலப்பரப்பாக இருந்தது. அதை குமரி கண்டம் என்பர். குமரிக்கு புறம்பாய் விரிந்து கிடந்த தென்னிலப் பகுதி குறும்பன நாடு என்ற பெயருண்டெனவும், இந்த நாட்டில் பக்ருளி ஆறுனா தாமிரபரணி ஆறு ஓர் ஆறும் குமரிக்கோடு என்ற மலைத்தொடரும் இருந்தனவென்றும் தமிழறிஞர்கள் கூறுகின்றனர். கடற்கோள்களால் மூழ்கிப்போன குமரி கண்டத்தில்தான் பல்லுயிர்களும் பெருகுதற்கேற்ற தட்பவெப்பச் சூழல் நிலவியது. அதனால் பரிணாம வளர்ச்சி முறையில் அங்குதான் முதல் மனித இனம் தோன்றியிருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அந்த மாந்தர் பேசிய முதல் மொழியே தமிழின் மூல மொழியாகும். அந்த இனமே தமிழ் இனம் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பெருநிலத்தின் ஒரு பகுதியான தென்னாட்டில் வாழ்வோர் அந்த குமரி கண்ட மாந்தர் வழிவந்த இனத்தாராக இருக்க வேண்டும் என அறிஞர்கள் கூறுகின்றனர். பண்டைய தமிழகத்தின் பண்பாடுகள் பற்றிய காலவரிசை. கீழ்பழங்கற்கால பண்பாடு, இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம். மொத்தம் 5 காலங்கள் உண்டு. கீழ்பழங்கற்கால பண்பாடு. ஹோமினின் என அழைக்கப்படும் மனித மூதாதை இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கருவிகளான காலத்தால் முந்தைய பகுதியைச் சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டன. இப்பழங்கற்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் அத்திரம்பாக்கம், குடியம் உள்ள இடங்களில் கிடைத்துள்ளன. அத்திரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் ஆய்வுகளும் அங்கு கிடைத்த செய்பொருட்களை காஸ்மிக் கதிர் மூலம் ஏஜ் என்னன்னு பார்த்தா 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனிதர்கள் வாழ்ந்திருப்பதை கண்டறிந்தனர். பொது ஆண்டு 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் என்பவர் இங்கிலாந்தின் நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். இது ஒன்னோட்ல வரும். ராபர்ட் ப்ரூஸ்வுட் எந்த ஆண்டுன்னா 1863 ஆண்டு. பண்டைய தமிழகத்தின் காலவரிசை. பண்பாடு, அதாவது பழங்கற்காலம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு, பொது ஆண்டு 8,000 வரை. இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இடைக்கற்காலம்னா 8,000 to 1,300. நுண்கற்கருவிகள். உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல். புதிய கற்காலம் 2,000 முதல் 1,000 வரை. மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள். நுண்கற்கருவிகள். விலங்குகளை பழக்குதல், பயிரிடுதல், குழுக்களின் பெருக்கம், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என இருவிதமான குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தனர். இரும்பு காலம் 1300 to 500 வரை. பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை. உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் ஒரே சமயத்தில் வாழ்தல். குழு தலைவர் உருவாதல். இரும்பின் பயன்பாடு அறிதல். கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள். கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குதல். கைவினைத்திறன்களில் சிறப்பு நிபுணர்கள் உருவாக்குதல். குயவர்கள், கொல்லர்கள். இதுதான் இரும்பு காலத்துல பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம். அதாவது பொது ஆண்டு 300 to கிமு 300 to கிபி 300. இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல்வழி வணிகம், இது எல்லாமே பண்டைய கால, அதாவது சங்க காலத்துல வரும். இந்தியாவில் இப்படிப்பட்ட கருவிகள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இங்குதான். இங்கு கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடாரிகள் சென்னை கருவி தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கருவிகளை மரத்தாலும் எலும்பாலான கைப்பிடிகள் சொருகி வெட்டுவதற்கு, குத்துவதற்கு, தோண்டுவதற்கு பயன்படுத்தினார்கள். சுத்தியல் போன்ற கற்களையும் கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தினார்கள். அதற்காக கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரையிலும் காணப்படுகின்றன. அவை பல்லாவரம், குடியம், குகை, அத்திரம்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிக்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன.
கீழ்பழங்கற்கால கருவிகள் வட ஆற்காடு, தர்மபுரி பகுதிகளிலும் கிடைத்துள்ளன. இப்பகுதி மக்கள் செய்பொருளுக்கு பசால்ட் எனும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளனர். பசால்ட் எரிமலைன்னா வல்கனோ டைப். தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ்பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. இடைப்பழங்கற்கால பண்பாடு இந்த காலகட்டத்தில் உள்ளது. கருங்கற்கள், கற்செதிகள், சுரன்ம கருவி, கத்தி, துளைப்பான், லெவலாய்சியன் செதிகள், கைக்கோடாரி, விளக்கும் கருவி ஆகிய இக்காலகட்டத்தின் கருவிகள். முந்தைய கட்டத்தோடு ஒப்பிடும்போது இது அளவில் சிறியவையாக இருந்தன. தமிழ்நாட்டின் தென் பகுதியில் புதுப்பட்டி, சீவக்கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தஞ்சாவூர், அரியலூர் அருகிலும் இத்தகைய கருவிகள் கிடைத்துள்ளன. இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. இது பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் வந்தது. இடைக்கற்காலத்தின் வேட்டையாட உணவு சேகரிப்போர் சான்றுகள் சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்கள். தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன. தேரி எந்த பகுதியில் இருக்குன்னா தூத்துக்குடி. இக்கால மக்கள் செரட், குவாட்ஸாலான சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினர். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடு. அது என்னன்னா விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் செலட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை செல்ட் கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழில். சிறு கிராமங்களில் வசித்தார்கள். வீடுகள் கூரை வேயப்பட்டிருந்தன. தட்டிகளின் மீது களிமண் பூசப்பட்டு சுவர்கள் கட்டப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி எந்த மாவட்டம்னு கேட்டா வேலூர் மாவட்டம். இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழ்வாய்வு செய்துள்ளது. தமிழகத்தின் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகளும் பையம்பள்ளியில தான் கிடைத்தது. பையம்பள்ளியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கு கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு ஆகிய தானியங்களும் கிடைத்துள்ளன. இப்பண்பாடு பெருமளவு ஆந்திர பிரதேசம், கர்நாடகா பகுதியில் தான் திருச்சி அடைந்திருந்தது. புதிய கற்கால மக்கள் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர். இரும்பு காலம், பெருங்கற்காலம். இரும்பு காலம் நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம். இக்காலகட்டத்தில் சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பாண்ட தொழில் பற்றி அறிந்திருந்தார்கள். இரும்பு வெண்கல பொருட்களையும் தங்க அணிகலன்களையும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் சங்காலான அணிகலன்களையும் செம்மணிக்கள்னா கார்னிலியன் அந்த ஸ்டோன்ஸ், பளிங்கல்லான குவார்ட்ஸ் மணிகளையும் பயன்படுத்தினார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்னா திருநெல்வேலி ஆதிச்சநல்லூர் கேட்பாங்க, பையம்பள்ளி கேட்பாங்க, அப்புறம் கொடுமுடி கேட்பாங்க. இந்த இதெல்லாம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது கேட்பாங்க. அத்திரம்பாக்கம் கேட்பாங்க. மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தனவாசல் என பல இடங்களில் இரும்பு காலத்திற்கான இது எங்க கிடைச்சதுன்னா திருநெல்வேலியில் உள்ள ஆதிச்சநல்லூர் தான் ரொம்ப முக்கியமானது. சித்தனவாசல் எங்கன்னா புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள. பெருங்கற்கால ஈம சின்ன வகைகள். இறந்தவர்களின் உடலோடு ஈம பொருட்களாக இரும்பு பொருட்கள், கார்னியல் மணிகள், வெண்கல பொருட்கள் ஆகியவையும் புதைக்கப்பட்டன. ஈம பொருட்கள் என்பவை இறந்தவர்களின் எலும்புகளோடு ஈம சின்னத்தில் புதைக்கப்படும் பொருட்கள். மரணத்திற்கு பிறனான இறந்தவரின் வாழ்விற்கு அவை உதவக்கூடும் என மக்கள் நம்பியிருக்கலாம். பெருங்கற்கால ஈம சின்னங்கள் டோல்மென் எனப்படும் கற்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், மென்ஹிர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், தாலி பாறைகளை குடைந்து உருவாக்கிய குகைகள், சார்கோபேகஸ் எனப்படும் ஈமத் தொட்டிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இதுல அதோட வகைகள் பத்தி போட்டிருக்காங்க. கற்திட்டைகள்னா என்ன? டோல்மென்ஸ். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகையை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இக்கற்திட்டைகள் வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. கற்திட்டை எங்க காணப்படுதுன்னா இந்த 3 மாவட்டம்: வீரராகவபுரம், கும்மாளமருதுப்பட்டி, நரசிங்கம்பட்டி. நினைவு கற்கள் மென்ஹிர். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள். ஒரே கல்லினை இத்தூண்களின் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில்
இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் உள்ளன. இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன. இதுதான் மென்ஹீர். மூடி உள்ள தாலின ஆதிச்சநல்லூராம் இந்த இடம். கல்வட்டமும் நெடுங்கல்லும்னா கொடுமணல். ஈமத்தொட்டினா எப்படி இருக்கு? கற்திட்டைனா எப்படி? கற்பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை கொடுமணல். மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல்பாளையத்திலும் கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் உள்ளன. மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈமச்சுரங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. இவை 4 புறமும் 4 கற்பாலங்களை நிறுத்தி ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்கப்படும். நெக்ஸ்ட் டாபிக் தமிழகத்தின் அகழ்வாய்விடங்கள். இதுல ஒரு 22 அகழ்வாய்விடங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.